ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பெறை போலுனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளாக தந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று பித்த குணம் தரும் நோய்கள் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பகுத்திடில் பித்தம் பல சிந்தையாம் வகுத்திடும் வாந்தியும் வாய் நீர் மிக ஊறும் மகுத்திடும் மேனியில் மாட்டி பேரும் மிகுந்து தவணிக்கும் மிக விடாய்க்குமோ என்று பாடலை முடித்துள்ளார். பித்தத்தின் குணமான பலவிதமான சிந்தைகள் வருவது, வாந்தி உண்டாவது, வாயில் அதிகமான நீர் ஊறுவது, உடலில் அதிக உஷ்ணம் உண்டாகி உடல் எரிச்சல் ஆகியவை உண்டாவதுடன் வாயில் கசப்புத்தன்மை அதிகம் உண்டாகிறது என்று இந்த பாடலை முடித்துள்ளார். பித்தம் உடலில் அதிகமாகும் பொழுது இந்த விதமான நிகழ்வுகள் நடைமுறையில் காண முடிகிறது. இதை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் சித்தர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது சற்று சந்தோஷம் கலந்த ஆச்சரியம் மேலோங்கி நிற்கிறது. அடுத்து பாடல் எண் 37. சிலைத்து மகுடம் விடங்கிய ஐயம் மேல் இறைப்பு ஏற்றிடும் தடங்கி இருமிடும் தனில் 2 நேரம் அடங்கி சுரங்காயும் அளவற்ற கோளை நீர் இடங்கி உடல் வற்றி இரத்தமும் கக்குமே என்று பாடலை முடித்துள்ளார். ஐயம் எனப்படும் சிலேத்துமும் தேகத்தில் அதிகமாகும் பொழுது மேல் மூச்சு வாங்குதல், இருமல் உண்டாகி 2 பக்கம் விழா நோகுதல், வறட்டு சுரம், சளி உண்டாகி உடல் இழைத்து இரத்தம் கக்குதல் போன்ற நோய்களை உண்டாக்கும் என்று கூறுகிறார். இந்த சிலேத்தும குணம் இதுவே ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்புரிக்கு நோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கி தருகிறது என்பது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அறிவியல் இந்த பூமியில் நடமாறும் அல்லது வரும் காலத்திற்கு முன்னாலேயே இதை நம் சித்தர்கள் அழிவாக நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தியுள்ளார்கள் என்பது சற்று சந்தோஷமான தகவலே. அடுத்து வாயு குணம் கக்கிய மூவர்களில் பிளன்கேடு ஒக்கிய வாயு உடல் கூடிடில் பிளன் தக்கிய வாயு சகலத்துக்கும் ஆதாரம் சீக்கிய நோயை சிறந்து விளக்குமே என்று பாடலை முடித்துள்ளார். 3 வகையான தோஷங்களுடன் ஒன்றுடன் ஒன்று கூடுவதினால் உண்டாகின்ற பலனை கூறுகிறேன் கீழ். முக்கிய வாயுமானது இரு தோஷங்களுடன் உடலில் அதிகமானால் பலவிதமான நோய்களை உருவாக்கிடும். ஏனெனில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உள்ளவது வாயுவாகும். ஆகையினால் உடலில் வாயு அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. பாடல் எண் 39. தாபச்சுரம் சீதச்சுரம் விளக்கிய வன்னியும் வாயுவும் மேற்கொண்டால் தளக்கிய தாபச் சுரங்கானும் தோஷமாம். வழக்கிய அப்புவும் வன்னியும் மேற்கொண்டால் இலக்கிய சீத சுரங்கான் இதன் பேரே என்று பாடலை முடித்துள்ளார். சகலத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் இந்த வாயு என்று போதத்துடன் வன்னி என்னும் போதம் சேர்ந்தால் தபச்சுரம் உருவாகும். அப்பு எனும் நீர் போதத்துடன் வன்னி என்னும் தீப்பூதம் சேர்ந்தால் சீதச்சுரம் உண்டாகும் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 40. தோஷமும் நிறமும் பேரான தோஷம் பிறக்கும் முறைகேடு வாரான வாதமும் வன்னி கருந்தோஷம் தாரண பித்தமும் தழல் ஊடில் வெண்மையாம் சோரண ஐயமும் சிவப்பேரும் வாய்விலே என்று பாடலை முடித்துள்ளார். நோய்கள் உண்டாகின்ற முறையும் அதனால் உண்டாகும் நிறக்குறிகளும் கூறுகிறேன் கேளுங்கள். 3 தோஷங்கள் அளவுக்கு மீறி நடப்பதாலும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதினாலும் நோய்கள் உண்டாகின்றன. வாதத்துடன் தீ என்னும் பூதம்
சேருவதினால் கரும் தோஷம் உண்டாகிறது. இக்கரு தோஷத்திற்கு ஆட்படுபவர்கள் நாக்கானது வெண்மை நிறத்துடன் இருக்கும். சிலேத்துமத்துடன் வாயு கூடும் பொழுது வாயு என்னும் போதம் சேர்ந்தால் நாக்கானது சிவந்த நிறத்துடன் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாடலுக்கான கருத்தை தெரிவித்துள்ளார். பாருங்கள் நண்பர்களே, இத்தனை நோய்களுக்கும், இவ்வளவு சிரமங்களுக்கும், இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாகவும் மூல காரணமாகவும் இருப்பது வாயு என்ற உள்ளே சென்று வெளியே வரும் காற்றுக்களே அல்லது காற்றே காரணம் என்று அழகாக தெளிவுபட கூறியுள்ளார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காற்றை சமன்படுத்தும் வித்தையை கற்றுக்கொண்டாலே போதுமாக இருக்கும் போல் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லையா நண்பர்களே? மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.